அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஒரு நாள் ஃபுல்லாக நாம் நல்லா தான் வாழ்ந்திருக்கோமா, சரியான விஷயங்களை தான் செஞ்சுருக்கோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. நாம் அன்னைக்கு ராத்திரி தூங்க போகிறப்ப நிம்மதியான ஒரு தூக்கம் வரணும். படுத்தோன்னே டக்குன்னு ஒரு தூக்கம் வரணும். நம்மளை செய்த செயல்களில் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு அந்த தப்போட சுமை நம்மளை அழுத்தாமல், நம்ம ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம், அதனால என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயம் நம்மளை ஆட்கொள்ளாம இருந்ததுனாலே ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். அந்த தூக்கம் தான் அன்னைய நாளை நீங்க சிறப்பா வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ரிசல்ட். அது ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க செஞ்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு உள்ள சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு, இன்னைக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம்? எத்தனை பேருக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கோம்? என்னென்னலாம் பாசிட்டிவான விஷயங்கள் செஞ்சிருக்கோம்? நம்ம ப்ராக்ரஸ்க்காக என்னென்ன விஷயம் செஞ்சிருக்கோம்? நம்ம குடும்பத்துக்காக என்ன விஷயம் செஞ்சிருக்கோம்? இந்த சொசைட்டிக்காக நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம்? அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் தான் செஞ்சிருப்போம். நம்ம ஹெல்த்துக்காக என்னென்ன செஞ்சிருக்கோம்? அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டே அப்படியே அந்த பில்லோல படுத்தீங்கன்னா, அருமையான ஒரு தூக்கம் வந்துரும். நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். எத பத்தின கவலையும் இல்லாத ஒரு தூக்கம் வரணும். அந்த அந்த பில்லோவோட வார்ம்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதகதப்பான ஒரு சூழ்நிலையை அனுபவிச்சு ஏத்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம மனசு லைட்டரா இருக்கணும். எப்போ லைட்டரா இருக்கும்னா, நம்ம செய்த செயல்கள் சிறந்த செயல்கள், சரியான செயல்களையே நம்ம செய்யறப்போ, அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லாத ஒரு செயல்களை நம்ம செஞ்சுட்டு அந்த நாளை நம்ம கடந்து வந்திருந்தோம்னா 100% நம்மளுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். அந்த தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி ஒரு தூக்கத்தை நம்ம தினம் தினம் ஆட்கொள்ளணும். இந்த சந்தோஷம் ரொம்ப முக்கியமானது. இந்த நிம்மதியான தூக்கம் படுத்த உடனே தூங்கிடணுங்க. அவ்வளோதாங்க. வேற என்ன பெரிய பெரிய சந்தோஷம் இருக்கும்? அதுதான் வந்து ஒரு அறிகுறி. நம்மளுடைய உடலும், நம்மளுடைய மனமும் சிறந்த முறையில இருக்குங்கிறதுக்கு அதுதான் ஒரு பெரிய அறிகுறி. நம்ம போய் படுத்துட்டு அப்படியே தூங்க போறோமான்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே சில நேரம் தூங்கிடுவோம். அந்த மாதிரியான ஒரு தூக்கம் நம்மள ஆட்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு நித்திரை நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த நம்மளுடைய சந்தோஷம் முழுக்க அதை தான் நம்மளுக்கு வெளிப்படுத்தும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி நம்ம செய்யறப்போ அன்னைய நாளை நம்ம சிறந்த முறையில வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த ஒரு சந்தோஷத்தை எல்லாரும் அனுபவிக்கணும்னா நம்மளோட செயல்கள் சரியா இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் வந்து அதெல்லாம் மறந்துட்டேன், தப்பு செஞ்ச விஷயத்தெல்லாம் நான் மறந்துட்டு தூங்குறேன்னா மறக்க முடியாது. நம்மளுடைய ஆழ் மனசு சரியான வகையில அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும். எந்த தப்பு செய்யாம சந்தோஷமா போய் படுத்து தூங்குறோம் பாருங்க, நிம்மதியான தூக்கம் வரும். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.